அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 5/3/2026 விசுவாவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. இன்று யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:27 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவாகவே இருக்கா? முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கா? நிறைய பேர் வீட்டில் முக்கியமாக இதை தான் சமாளிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. திடீரென ஒரு நாள் அவங்க பிரிந்து போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த எதிர்மறை என்ன, அதை எப்படி நாம் தீர்க்கணும், எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகத்தோடு நீங்கள் இருப்பீர்கள். இன்றைய நாளை நீங்கள் நல்ல பலன் பெற பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய கடின முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியை விரும்பி செய்வீர்கள். சுய வளர்ச்சி மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள். இன்று அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்ப வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வீர்கள். இனிமையான வார்த்தைகளை பராமரித்துக் கொள்வதன் மூலமாக இருவரும் புரிந்துணர்வோடு இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை பண வரவு காணப்படும். நீங்கள் உங்களுடைய முயற்சியில் நேர்மறையாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது. தீய விளைவுகளை தவிர்க்க நீங்கள் எந்த விஷயத்தையும் தொடங்கும் முன்பு யோசித்து செயல்பட வேண்டும். பிறரோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளும் ஏமாற்றங்களும் காணப்படலாம். உங்களுடைய சக பணியாளர்களுடனான தொடர்பு உங்களுக்கு சுமூகமானதாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய செலவுகளை தவிர்க்க முடியாது. செலவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையற்ற செலவுகளை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படலாம். கண்களை பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் தடைகள் நிறைந்து காணப்படலாம். விரும்பத்தகாத சூழ்நிலை இருந்த போதிலும் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. பணிகளை ஆற்றும் போது சில தாமதங்கள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள். இந்த உணர்வை தவிர்த்து உங்களுடைய துணையை நகைச்சுவை உணர்வோடு அணுக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. அதிக பணம் செலவாகலாம். நிதி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவழிக்க நேரிடலாம். கண் எரிச்சல் காரணமாக பாதிப்பிற்கு ஆளாக நேரிடலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது. இன்று நண்பர்கள் மூலமாக ஆதரவும் பலனும் பெறுவீர்கள். இது உற்சாகமாக காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தருணங்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டு புரிந்துணர்வோடு காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவுகள் அதிகமாக காணப்படும். சொத்துக்கள் வாங்குவதற்காக பணத்தை
விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆற்றலும் உறுதியும் கொண்டு சுறுசுறுப்போடு காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்களே காணப்படுகிறது. இன்று பொறுமையாக இருக்க வேண்டும். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். எனவே திட்டமிட்டு அதன்படி பணிகளை ஆற்றினால் வெற்றி காண முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் அகந்தை போக்கு காணப்படலாம். இந்த போக்கை தவிர்க்க வேண்டும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சோம்பல் காரணமாக இன்று பண இழப்பு ஏற்படலாம். பணத்தை கையாளும் போது அதிக கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால்வலி தொடைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றிக்கான புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும். சூழலை கட்டுக்கடங்காமல் இருக்கலாம். எனவே சிந்தித்து செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் கவனமின்மை காரணமாக தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் குறைந்த அளவு இணக்கம் காணப்படலாம். தவறான புரிந்துணர்வு காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் என்பதால் இன்று பணத்தை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உணவு முறையை ஆரோக்கியமாக மாற்றி அமைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக காணப்படலாம். நம்பிக்கைக்கு உயிர் கொடுப்பது நல்லது. இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற நம்பிக்கை முக்கியம். பணியை பொறுத்தவரை பணியில் ஏமாற்றமான சூழ்நிலை காணப்படலாம். பணியிட சூழ்நிலை சுமூகமானதாக இருக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். நீங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள். சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நல்லுறவை வளர்த்து கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் கவலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காணப்படும் என்பதால் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று நன்மையை கொடுக்கலாம். உற்சாகமான அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரிடத்திலிருந்து எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கும். சாதித்த உணர்வு உங்களிடம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். நல்ல புரிந்துணர்வு உருவாக வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். சேமிப்பை உருவாக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள். உடலும் மனமும் ஆரோக்கியமாக காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுமூகமான நாளாக காணப்படுகிறது. உறுதியான போக்கு உங்களை நல்ல முடிவு எடுக்க வைக்கும். உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது. மேலதிகாரியிடத்து பாராட்டு பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் பெருகி காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். கணிசமான பணம் சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம். இசை கேட்பதன் மூலமாக அமைதி பெறலாம். இது பிரச்சனைகளை கையாள உதவும். வாக்குவாதங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியை கையாளும் போது அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். திறன் அதிகரிக்கும் காலமாக அமைகிறது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். கவனமற்ற வார்த்தைகளின் காரணமாக உறவு பாதிக்கலாம். பேசும்போது அதிக கவனம் வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. செலவுகள் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தூக்கமின்மை காரணமாக கால்வலி பாதிப்பு ஏற்படலாம். பிரார்த்தனை, தியானம் இவையெல்லாம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவீர்கள். நல்ல பலன்களை காண நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும். வளர்ச்சியில் மிகுந்த தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணிகளை இன்று திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அத்தகைய போக்கை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது.
நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது. பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை காணப்படலாம். கால்வலி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பல நன்மைகள் நடக்கும் நாளாக அமைகிறது. அணுகுமுறையில் நம்பிக்கை காணப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை திறமைகளை தனித்த அணுகுமுறையோடு நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் பணியிடத்தில் செயல்திறன் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல உறவு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஊக்கத்தொகை போன்ற கூடுதல் பணவரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.